சரி பாருங்க. முதலாம் கேள்வி. சரி, முதலாம் கேள்வி. உங்களுக்கு ஒரு படம் தந்தீரு, ஒரு வேணியிட படம் ஒன்று தரப்பட்டீர். அருகில் காட்டப்பட்ட அளவிடையில் உள்ள கருவியை பயன்படுத்தி வாசிப்பு எடுக்கும் போது உண்மை வாசிப்புக்கு பாருங்க. இவ்விடத்துல வந்து பிரதான அளவிடையிட 0 விடிக்க. சரி, வேணியிட அளவிடையிட 0 இவ்விடத்துல இருக்குது. சரி, வேணியிட அளவிட 0 இங்க இந்த பக்கம் இருக்குது. இங்க நான் எடுத்தேன்னு சொன்னா வேணியிட 6வது பிரிவு வந்துட்டு சரி பிரதான அளவிடை பிரிவு ஒன்றோட பொருந்தது. இப்படித்தான் நீக்குது படம். சரி, தான் படம் நீக்குது. இவ்விடத்துல பார்த்தேன்னு சொன்னா புள்ளிகள் எங்களுக்கு விளங்குற. சரியா, இந்த பிரதான அளவிடையிட 0 சார்பாக பிரதான அளவிடையிட 0 சொல்லி இதே இவ்விடத்துல 2 அளவிடை இருக்கிற ஒன்று வந்துட்டு பிரதான அளவிடை. சரி, அந்த MS போட்டுன் அடுத்து வேணீர் அளவிடை வேணிஸ்கே. இந்த பிரதான அளவிடையிட 0 சார்பாக இது இந்த பக்கம் தான் நீக்குது. இது வந்துட்டு நாங்க சொல்லி மைனஸ் சைட். அப்படித்தானே? சரி, இந்த பக்கம் தானே இது வேணியிட 0, இதை நாங்க சொல்லி மைனஸ் சைட். அப்படின்னு சொன்னா இந்த பூச்சிய வலு வந்துட்டு என்ன பூச்சிய வலுன்னு சொன்னா புள்ள மறை பூச்சிய வலு. இதே 0 வந்துட்டு இந்த பக்கம் ஈந்துன்னு சொன்னா பிரதான அளவிடை சார்பா நேர் பக்கம் ஈகுது. அப்ப நேர் பூச்சி வலு. சரி, அப்ப இவ்விடத்துல மறை பூச்சி வலு. பின்ன மறை பூச்சி வலுவை காண்றது புள்ள நாங்க 2-3 மெத்தட் ஈக்கிறேன். அதுல நான் 2-3 மெத்தட் இருந்தா 3 சொல்லித்தான் இருந்தோம்டா பாருங்க. இவ்விடத்துல வந்து எங்களுக்கு வந்து இந்த மறைப்பூச்சி வலுவன்னு சொல்லுது, இவரை தானே காணணும். சரி, இப்ப நான் இதை வந்துட்டு எடுத்துக்கொள்ளுதுனே இந்த மறைப்பூச்சி வலு வந்துட்டு இன்னு செல். சரி, இது இ. சரி, இவ்விடத்துல வந்து இது எங்களுக்கு தெரியும். இவ்விடத்துல மார்க் பண்ணிக்கிற 5. சரி, 5. இப்ப நாங்க இதை மறைப்பூச்சி வலுன்னு சொல்லி கண்ட பிறகு எங்களுக்கு என்ன செய்யணும்னா, சரியா, இப்ப ஈய கண்டுபிடிக்கணும். ஈ சமன் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா முதலாவது வந்துட்டு அடிப்படை மெத்தட் வந்துட்டு இப்ப எங்களுக்கு செல்லையில விவடத்துலயும் ஜீவடத்துக்கு 0 - 6 வரையில எவ்வளவுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். பொதுவா வேணீர் எடுக்குமானையில ஒவ்வொரு வேணீர் பிரிவும் தசம் 9 தானே. அப்ப என்ன செல்லையிலும் இந்த இது வந்துட்டு 6 தர தசம் 9. அப்ப 5.4 மில்லிமீட்டர். சரியா, 5.4 மில்லிமீட்டர் இது இருக்கு. அப்புறம் இவ்விடத்துலயும் இந்த இவ்விடத்துக்கு வந்துட்டு புள்ளிகள் எங்களுக்கு செல்லையிலும் 0 - 5 வரையில 5 மில்லிமீட்டர். அப்ப இப்ப E+5 சரி, நம் அடிப்படை இருக்கிற E+5 சமன் 5.4. அப்ப E சமன் 0.4 மில்லிமீட்டர். இதுல மறை வாரில நாங்க அந்த மறையது செல்லத்தை எடுத்துக்கொண்டே போறதால 0.4 மில்லிமீட்டர் இப்படி செய்ய. இது ஒரு மெத்தட். இதான் பேசிக். சரி, பேசிக் மெத்தட். அப்படின்னு சொன்னா நாங்க எரரன் செல்லு அந்த MD - VD அதுல MDN செல்லு எத்தனாவது பிரிவு அப்படி பார்க்கணும். சரி, இப்ப சுமார் வட்டம் இப்ப 3வது பிரதான அளவிடையோட 4வது வேணீர் பிரிவு பொருந்ததுன்னா அந்த 3 MD - 4 VD அந்த மெத்தட் தான் இவரத்துல எடுத்துக்கிறேன். இப்ப நான் இப்படி கூட்டி எடுத்ததால இப்படி வார. இப்ப நீங்க எரரன் செல்லு இப்படி போட்டேன்னு சொன்னா இவரத்துல வந்துட்டு 5 MD -6 VDன்னு சொல்லி போட்டோம்னா ஒரு மைனஸ்ல வாருது. 5 தர 1 சய 6 தர தசம் 9. நீங்க பொதுவா எடுக்கிற சாம்பாட்ல போட்டு எரரை காணத்துக்கு MDல இருந்து VD கழிக்கிறது உண்மையா VD பெருசு. அப்ப 5 தர 1 இங்க 5 இங்க 5.4 அவன் -0.4 மில்லிமீட்டர்னு வரும். இப்படி செய்ய. சரியா, ஓகே. அப்படி இல்லையா புள்ளிகள் உங்களுக்கு வந்து யோசிக்கல. இப்ப இது 0 இந்த 0 முன்னுக்கு ஒரு லக்கம் ஈந்தின்னு சொன்னா அது வந்துட்டு எத்தியா ஈந்திக்கும் -1. பின்ன மெத்தட் கொஞ்சம் யூஸ் பண்ண குறைச்சல். சரி, இது 0 வேண்டா 0 முன்னாளிக்க வேண்டிய லக்கம் வந்து -1. சரி, பிரதான. அப்ப நாங்க சும்மா அந்த வாசிப்பு எடுக்கிற இப்ப -1க்கும் 0க்கும் இடையில இருக்குதுன்னு சொன்னா பிரதான அளவிடை வாசிப்பா நாங்க எடுக்கணும் -1 சக. ஓகே, பொருந்தும் பிரிவு எத்தனைன்னு பாக்குற வேணியல்ல 6 தர தசம் 1.
-1 සහ 0.4 அவை சாரி 0.6 அவை -0.4 மில்லிமீட்டர். சரி, இப்படிக்கான மேலும் இதுவும் சரி. பொதுவாக இந்த மெத்தட் கொஞ்சம் குறைச்சல் யூஸ் ஆகிறது. இப்படி செய்ய மேலும் அப்படி இல்லையா புள்ளிகள் இன்னொரு மெத்தட் ஈகிற ஈ7 மறைபூச்சி வலுவை காண்றதுக்கு சரியா. இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா இப்ப இதுல எத்தனை பிரிவு வருதுன்னு பார்க்கிறோம். 6வது பிரிவு. அப்ப மைனஸ் வேணியர்ல எத்தனை பிரிவுன்னு பார்ப்போம். வேணியர்ல பாருங்க 10 பிரிவு இருக்கு. இந்த 10ல இருந்து 6வது பிரிவை கழிப்போம். சரி, கழிச்சியில் எண்ணிக்கையில இருக்கும் -0.4 மில்லிமீட்டர். இது செய்ய சரி ஒரு மாதிரி செய்யலும் நீங்க விலங்கெடுத்து வச்சுக்கொண்டா அப்படின்னு நல்ல சரி. சில கேள்விக்கு இந்த அடிப்படை மெத்தட்லயும் தான் செய்யணும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் கூட. சில கேள்விக்கு இதை வச்சு செய்யும். சில வசன கேள்விகள் இது கொஞ்சம் இதை வச்சு செய்யலாம் கூட. சரி, இதை வச்சுதான் செய்யலுமாகிற. அப்ப அந்த அடிப்படை விஷயம் புள்ள தெரிஞ்சுக்கணும். இப்ப மெயினா தேவைப்படுற மெத்தட் வந்துட்டு இந்த இவரு தேவை. சரி, இவரு தேவையான ஒரு மெத்தட். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இவரும் தேவைப்படுது. இவர் குறைச்சல் கொஞ்சம் சில இடத்துல இதை யூஸ் பண்றேன். சரியா, இது ரெண்டும் மீந்தாலே போதும். சரியா, அப்ப மறைபூச்சி வலுவன் சொன்னா பிள்ளைகள் இப்ப எங்களுக்கு வார வாசிப்பு வந்துட்டு உண்மையான பெருமானத்தை பார்க்க கொஞ்சம் குறையதான் இருக்கு. அப்ப இப்ப நாங்க உண்மை வாசிப்ப காண்ட தோணும்னு சொன்னா அப்படின்னா உண்மையான பெருமானத்தை காணணும்ன்றா மறைபூச்சி வலுவன் செல்லது அந்த பெருமானம் மிகிறேன் மறை இல்லாம பெருமானம் மிகிறது கூட்டம் மறையோட சேர்த்து கூட்டுறல. இப்ப நாங்க இப்ப ஒரு வாசிப்ப நடிக்கிறேன்னு வைங்களேன். அப்ப உண்மை வாசிப்ப காண போறோம். சரி, நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா உண்மை வாசிப்ப காண போறோம்னு சொன்னா உண்மை வாசிப்பு சமன் எப்படி என்றா பெறப்பட்ட வாசிப்பு சக மறைபூச்சிய வலுவின் பருமன். மறைபூச்சிய வலுவின் பருமன் பருமனை தான் கூட்டணும். சரி, ஓகே. மறைபூச்சி வலுவலோட மைனஸை வந்து கூட்டுறல கூட்டினா கழிப்பட்டு அதனை தெப்பில. அப்ப 0.4 மில்லிமீட்டரை வாசிப்புடன் கூட்ட வேண்டும். சரி, 0.4 மில்லிமீட்டரை வாசிப்புடன் கூட்ட வேண்டும். அதுதான் ஆன்சரா வரும். அப்ப ஆன்சர் வந்துட்டு 2வது. சரி, ஆன்சர் வந்து 2வது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க புள்ளல் தேவையானது. என்ன சரி டவுட் ஈகமாய்தான் உங்களுக்கு கேளுமா செட்ல கேளுங்க. டவுட்டோட போகவான ஓகே. அடுத்த 2ஆம் கேள்வி பாருங்க. சரி, 2வது கேள்வி. லேசர் ஒளி ஒளி அலை வானொலி அலை தந்துகிற பின்வரும் அலைகளில் நெட்டாங்க அலை தொகுதி. நெட்டாங்க அலை. சரி, இப்ப நெட்டாங்க அலைன்னு சொல்லி பார்க்கறதுல இப்ப மின்காந்த அலையா இந்த மின்காந்த அலைகள் யாவும் குறுக்கலைகள். மின்காந்த அலைகள் யாவும் என்ற குறுக்கலைகள். அப்ப மின்காந்த அலை ஒன்றை கண்டா அந்த ஆன்சரை எங்களுக்கு அங்கலாக்கிறேன். சரி, மின்காந்த அலை ஒன்றிக்குதா அது அங்கலாக்கிறேன். லேசர் ஒளி லேசர் ஒளியின் செல்லும் புள்ளியல் ஒரு ஒளி அலை. சரி, ஒளி அலை ஒளி அலைன்னு சொன்னா மின்காந்த அலை. அப்ப லேசர் ஒளியை கண்டோன்னே நாங்க அடுத்தது பார்க்கவே தேவையில்லை. அதங்களா கேள்வி. இப்ப நாங்க இப்ப நான் செல்லு என்சிக்கு செய்யக்கூட நீங்க லேசர் ஒளியை காண்றீங்கன்னு சொன்னா அந்த முதலாவதுல லேசர் ஒளியை கண்டப்பறம் அடுத்தவரை பார்க்க தெரியணும். அடுத்த 2வது போகும். லேசர் ஒளியின் செல்லு ஒளியாலே ஒரு மின்காந்த அலை ஆகவே அது வரையலாம். நாங்க இப்ப விளங்கப்படுத்த ஒட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வோம். சரி, லேசர் ஒளி வந்துட்டு மின்காந்த அலை. அப்ப அது ஒரு குறுக்கலை நெட்டாங்க அலை இல்லை. ஒளி சவுண்ட் வந்து
நெட்டாங்கு அலை. ஒலி சவுண்ட் வந்து நெட்டாங்கு அலை. வானொலி அலை, இது சில புள்ளிகளுக்கு வானொலி அலைன்னு சொன்னோடனே அந்த ரேடியோன்னா சவுண்ட் தான் ஞாபகத்துக்கு. வானொலி அலை வந்துட்டு புள்ளிகள் சவுண்ட் இல்ல, வானொலி என்று சொல்லுது மின்காந்த அலை, ரேடியோ வேவ்ஸ். ஓகே, மின்காந்த அலை அதுவும் குறுக்கலை. சரியா, வானொலி அலையும் என்று ஒரு குறுக்கலை. அப்ப முதலாவது வரையலாம் நாங்களாக்குறோம். அடுத்து முதன்மை அலைகள், நாங்க அந்த அதிர்ச்சி அலைகள்ல பாக்குறோம். முதன்மை அலைகள் பிரைமரி வேவ்ஸ், செகண்டரி வேவ்ஸ். பிரைமரி வேவ்ஸ் வந்துட்டு முதன்மை அலைகள் வந்து நெட்டாங்கு அலைகள். இது புள்ளியல் தியரி. இந்த ரிலேட்டடா தியரியில குழப்பமா? உங்களுக்கு அந்த தியரி இல்லையா எனக்கு மெசேஜ்ல போடுங்க புள்ளியல், நான் அந்த நோட்ஸ் அனுப்பிடணும் உங்களுக்கு சாலாண்டு. ஸோ தியரியில பிரச்சனை இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க. ஓகே, ஸோ முதன்மை அலைகள் செல்லியது சரியா ஒரு நெட்டாங்கு அலை. அது வரையில் லேசர் ஒலி, திரும்ப லேசர் ஒலி மின்காந்த அலை, ஆகவே அது வரையலாம். கலியொலி, கலியொலி வந்து நெட்டாங்கு அலை. சரியா, துணை அலைகள் செகண்டரி வேவ்ஸ். பிரைமரி வேவ்ஸ் வந்துட்டு என்ன, அவங்க வந்து நெட்டாங்கு அலை. செகண்டரி வேவ்ஸ் வந்துட்டு சரியா அவங்க வந்துட்டு குறுக்கலைகள். சரி, குறுக்கலைகள். அப்ப அதை கண்ட உடனே கலியொலி ஒலி இது வேதியில புள்ளியல் இங்க குறுக்கலை வந்துட்டு, ஆகவே அது வரையலாம். எக்ஸ் கதிர் மின்காந்தலை குறுக்கலை, அவை வரையலாம். அப்புறம் அஞ்சா பாருங்க, முதன்மை அலைகள் தீ அலை, கலியொலி, ஒலி எல்லாமே அவரதுல நெட்டாங்கு அலைகள். ஆகவே ஆன்சர் வந்துட்டு எத்தனாவது? அஞ்சாவது. ஓகே, ஆன்சர் வந்து அஞ்சாவது. அடுத்த கேள்வி பாருங்க, மூணாவது கேள்வி. அலகு உள்ளதும் பரிமாணம் அற்றதுமான அணியம். சரி, அலகு பரிமாணம் நாங்க எடுக்குமே, அலகு பரிமாணம், இங்க வந்துட்டு அணியம். சரியா, இப்ப கணியம் வந்துட்டு கோண வேகம். கோண வேகம் என்ன நாங்க இருக்கிற ஒமேகா. அலகு வந்துட்டு ரேடியன் செகண்ட் -1. பரிமாணம் ஈக்கிற T-1. அடுத்தது கோண ஆறுமுடுதல் அல்பா. நாங்க எடுக்கிற கோண வேக மாற்ற வீதம் ரேடியன் செகண்ட் -2. பரிமாணம் ஈக்கிற T-2. அடுத்த கோண இடப்பெயர்ச்சி தீட்டா. அலகு ரேடியன், பரிமாணம் இல்லை. அடுத்த கோண உந்தம். சரி, கோண உந்தம் நாங்க எடுக்க எல். கோண உந்தத்துல அலகு வந்துட்டு புள்ளிகள். சரி, கோண உந்தத்துல நாங்க அடிப்படை சாப்பாடு எடுக்கிற MVR, ஏக பரிமாண உந்தத்தை அந்த செங்குத்து தூரத்தால பெருக்கும். MVR ஏக பரிமாண உந்தத்துல திருப்பு. அப்ப இங்க வரப்போற புள்ளிகள் எங்களுக்கு அலகு வந்துட்டு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 இன்டு மீட்டர். அப்ப அலகு வார கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -1. அப்ப கோணம் உந்தத்துல அலகு வந்துட்டு கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -1. பரிமாணம் வந்துட்டு ml² T-1. சரியா, ml² T-1. அப்புறம் விசை. விசைன்னு சொன்னா புள்ளில் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் விசை. சரி, நாங்க எடுக்க F சொல்லி, F வந்துட்டு எடுத்தேன்னு சொன்னா நாங்க அலகு நீட்டன் எடுக்கிற, இல்லாட்டி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 அல்லது நீட்டன். ஓகே, இருக்குது. இத பரிமாணம் வந்துட்டு ml², சாரி ml T-2. ml² இல்ல ml T-2. அப்ப அலகு ஈகிற பரிமாணம் இல்லாதது வந்துட்டு கோண இடப்பெயர்ச்சி. இவரு தீட்டா, இவர நாசுரா வரணும். சரியா, நாசுரா வரணும்.
சில புள்ளியில டவுட் ஒன்று வரையதும் இப்ப இந்த L7 I ஒமேகா வச்சு அலகு புகையிலும் அப்படின்னு L7 I ஒமேகா எடுத்தேன்னு சொன்னா இங்க ஐஎன் செல்லு எம்ஆர் வர்க்கம் அப்ப கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் ரேடியன் செகண்ட் -1 இப்படி எடுக்கிறோ இது பொதுவா எஸ்ஐ அலகுல எடுக்கிறல்ல பண்ணுது சரி இது எடுக்கிறல்ல சரி இது எடுக்கிறல்ல இதைத்தான் எடுக்கிறேன் எஸ்ஐ அலகு ரேடியன் சொல்லி வந்தது எடுக்கிறல்ல அதனால நீங்க போக வேண்டிய அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 உதாரணத்துக்கு சுமார் வர்க்கம் கோணம் வந்து அழகை கேட்டு இது மீகிறேன்னு சொன்னா நீங்க அந்த ரெண்டும் சரியா தருவானு சொல்லுது இல்லை இதுதான் தருவான் சரி கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -1 இதுதான் நாங்க அழகா எடுக்கிறேன் சரியா ஓகே ஸோ கொஞ்சம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது இல்லை எடுக்கணும் இது சரி பிள்ளைகள் என்ன சரி விலங்காட்டி கேளுங்க டவுட் இல்லைங்களா சரியா பிள்ளைகள் கிளியரா உங்களுக்கு விளங்குது தானே கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க எனக்கு ஓகே தானே என்ன சரி இல்ல கேளுங்களா டவுட் நீங்க அந்த கிளியர் எல்லாம் பேசிடுவானு என்ன இது முதல் பேப்பரும் கூட ஆனா நல்ல பேப்பர் பிள்ளை சரியா நல்ல இதா அடிச்சுக்கிறேன் கேள்விகள் எல்லாம் விட வார மாதிரி பிழை இல்லை நல்ல ஸ்டாண்டர்ட் ஆகிக்கிற பேப்பர் சரி சரி அடுத்த பார்க்கணும் 4வது கேள்வி சரி 4வது கேள்வி பாருங்க 1000 கிலோகிராம் திணிவுடைய வாகனம் ஒன்று நிலைத்த தடை ஒன்றில் மோதி ஓய்வடைகின்றது இதன் போது தடையில் தொழிற்பட்ட விசை நேர வரைவு தரப்பட்டுள்ளது மோத சற்று முன் வாகனத்தின் கதி ஒரு வாகனம் இப்படி வருதுன்னு வைங்களே சரி இப்படி ஒரு தடை விசை தடை விசையில மோதுது சரி இது வி வேகத்துல வருது இது வெப்பம் சரி ஆரம்ப வேகம் இவ்வளவு வருது வந்து மோதுது மோதினா இந்த வாகனத்தின் மீது தொழிற்படுத விசையை பார்த்தா வாகனத்தின் மீது தொழிற்படுத விசையை பார்த்தா இந்த தடையால இங்க இப்படி ஒரு விசை இந்த தடையை மட்டும் எடுத்து பார்த்தா சுவரண்டு மாதிரி யோசிங்களா வாகனம் மோதிரத்தால ഇതിന്റെ വിസയുടെ മറുതാക്കം ഇങ്ങേക്കും എഫ് சரியா இந்த எஃப்பும் இந்த எஃப்பும் தாக்க மறுதாக்க சோடிகள் விவட மாறல் தான் தந்திகள் விவட மாறல் தந்தின இந்த எஃப் தான் தந்தினண்டா இந்த எஃப்பும் இந்த எஃப்பும் சமனண்டா இதுக்கு எடுக்கல நீங்க அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப இந்த விசைட மாறலும் இதே தான் மாறும் சரி ஓகே
அதே பிறகு வாகனம் வந்துட்டு இப்ப மோதி ஓய்க்கு வருது. சரி, ஓய்க்கு வருது. அப்ப இறுதி வேகம் வந்து 0. எனக்கு இந்த விசை நேர வரைபு வந்து விசை நேர வரைப்புக்குள்ள விசை நேர வரைபால் அடைக்கப்பட்ட பரப்பு எந்தேதார். விசை நேர வரைபால் அடைக்கப்பட்ட பரப்பு எந்தேதார். யோசிங்க. விசை நேர வரைபால் அடைக்கப்பட்ட பரப்பு கணத்தாக தரும். எது தரும்? கணத்தாக தரும். இந்த பரப்ப கண்டா சரி, இந்த விசை நேரம் இந்த வரைப்பு அடைக்கப்பட்ட பரப்பு ஏ கண்டா அது எந்தே தரும்? கணத்தாக தரும். சரி, கணத்தாக தரும். எனக்கு தெரியும் கணத்தாக்கு கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம். அவை கணத்தாக்கு சமன் இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். இந்த சமன்பாடுக்குள்ளே ஒரு காவி சமன்பாடு எந்த இப்ப இந்த நாங்க எடுக்கிற கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம் சொல்லி எடுக்கிற இந்த சமன்பாடு காவி சமன்பாடு. என்ன கணத்தாக்கன் செல்லுதும் ஒரு காவி, உந்தமன் செல்லுதும் ஒரு காவி. இந்த சாம்பாடு ஒரு காவி சாம்பாடு. காவி சமன்பாடா இருந்தா அந்த சாம்பாடை பிரயோகிக்க கொள்ள நாங்க கட்டாயம் திசையை கருத்தி கொள்ளணும். சரியா? ஒரு காவி சமன்பாடாக இருந்தா அந்த சமன்பாடை பாவிக்க கொள்ள நாங்க என்ன செய்யணும்? திசையை கருத்தி கொள்ளணும். இப்போ இயக்க சமன்பாடு ஒரு காவி சாம்பாடு. அப்ப அந்த இயக்க சாம்பாடை பாவிக்கிறதுல நாங்க கட்டாயம் திசையை கருத்தி கொள்ளணும். அதே மாதிரி இதை நீங்க பாவிக்க கொள்ள என்ன செய்யணும்? திசையை கருத்தி கொள்ளணும். பொதுவா வந்துட்டு நாங்க சரி என்ன செய்யறேன்னு சொன்னா விசைட திசையை தான் இருக்குது. சரி, இங்க நாங்க திசையா எடுக்கிற விசை இந்த திசையை எடுக்கிறோம். இந்த திசையை எடுக்கிறேன். இந்த கார் மீது சாக்கிற விசையோட திசை எப்படி ஆகிக்குது? அப்ப இவர் வந்துட்டு எங்களுக்கு பிளஸ்ஸா தான் வர போறோம். நாங்க அவட திசை எடுத்துக்கிறோம். அப்ப இந்த கணத்தாக்கு பாயில எங்களுக்கு பரப்பன்னு போடுங்க ஏ. சரி, ஏஎஸ்எல்லும் பாருங்க 1000 தர 10 ஏன் 10 போட்ட கிலோ நீட்டன் இதுன்னு மாத்தணும். அப்புறம் 2 தர 10/3 சமன் சமன் இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் வந்துட்டு இறுதி வேகம் 0, இறுதி உந்தம் 0, ஆரம்ப உந்தம் மைனஸ். பாருங்க நாங்க எடுத்த திசைக்கு எதிர் திசையில ஆரம்ப வேகம். அப்ப மைனஸ் வந்து போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தந்தீர காட்டத்தினிவு 1000 இன்டு யூ. சரியா? இப்ப பாருங்க இந்த 10/3 10/3 வெட்டிப்பற்றும். அப்ப 2000 சமன் 2000 சமன் இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மாறும் 1000 யூ. அவ இதுலயும் எடுக்கலும் யூ சமன் 2 ms மைனஸ் 1. இதுதான் ஆன்சர். சரி, இதுதான் ஆன்சர். ஓகே, விலங்கிடுங்க புள்ளைல எப்படி பாவிச்ச, எப்படி திசை பிரயோகிச்சுக்கிற, எந்த நடக்கிற. ஓகே, கிளியர் ஐடியான்னு எடுங்க. ஓகே, அடுத்தது 5வது கேள்வி பார்க்கணுமே. 5வது கேள்வி. எட்டு சென்டிமீட்டர் உயரமும் 3 கிலோகிராம் திணிவுமுள்ள திண்மூர்லை நீரில் 6 சென்டிமீட்டர் அமிழ்ந்து அச்சு நிலை குத்தா இருக்கும். இதன் ஒரு உருளை சரி, இது வந்துட்டு ரெடி.
6 சென்டிமீட்டர் அமில் நீக்க மிதக்குதாம். இதோட திணிவு வந்துட்டு 30. இந்த பரப்பு வந்து A. சரி, இதுல ஒரு மேலுதைவு தாக்கமே. சரி, இங்க ஒரு மேலுதை பிரிக்கும் U. சரியா, இவரு வந்துட்டு இப்ப நீகத்துல மிதந்தது. என்ன இழிவு திணிவை வைக்கும் போது உருளை மட்டுமட்டா அமிழும். உருளை வந்துட்டு மட்டுமட்டா அமிழு கட்டம் வரணும். இது வந்துட்டு 8 சென்டிமீட்டர். இங்க வந்து நிறை வந்துட்டு 30 பிளஸ் எம் இல்லாட்டி எம்ஜி போடும். சரி, 30 பிளஸ் எம்ஜி. ஓகே, இல்லாட்டி இப்படி போட்டாலும் லேசிங்கா 3 சக எம் இன்ட்டு 10. ஜிக்கு பதிலா 10 எடுத்து ஜி சமன் 10. சரி, இங்க மேலுதைப்பிக்கும் புதிய ஒரு மேலுதைப்பு யூடேஷ் எடுக்குது. சரியா, இப்ப பாருங்க. இடத்துல வந்து தெல்லேலும் புள்ளையில ஒரு பொருள் ஒரு திரவத்துல அமிழ்ந்து மிதக்குதுன்னு சொன்னா, சரி, இப்ப இவற்றுல குறுக்கு வெட்டு வரப்ப ஒரு மாறலி. இப்ப என்ன செல்லேலும் மேலுதைப்பு யூ சமனாய்க்கோணம் எம்ஜிக்கு. யூக்கு பதிலா போடலும் அமிழ்ந்த கனவளவு. அமிழ்ந்த கனவளவு வி ரோ ஜி. அமிழ்ந்த கனவளவு இன்ட்டு ரோ ஜி போடணுமா யூக்கு பதிலா. நாங்க அமிழ்ந்த கனவளண்டா அதால இடம்பெயர்க்கப்பட்ட பாயில் நிறைய வார யூன்னு செல்லு. அப்ப அதை நாங்க எடுக்கணும். வி ரோ ஜி சமன் எம்ஜி. இந்த ஜியும் வெட்டிப்படும். இதுக்கு பதிலா போடலும் ஏஹெச் ரோ சமன் எம். இது கேள்வி. இவ்விடத்துல ஒரு விஷயத்த விலங்கெடுக்க புள்ளியது. இப்ப குறுக்கு வெட்டு பரப்பு மாறாட்டி ஏ வந்துட்டு மாறாது, ரோவும் மாறாது. வெச் நேர்விய சமனாய்க்கும் எந்த எம்முக்கு. இந்த இது வந்துட்டு புள்ளியல் ஒரு இந்த எம்சிக்கு வாசிக்கக்குள்ள இந்த ஐடியா ஒரு வரையில் மாய்க்கும். இதுதான் தேவை. இந்த நான் இப்ப விலங்கப்படுத்துற சொட்டி மூலுக்கு நான் படம் விளங்கீரி எல்லாத்தையும் மார்க் பண்ணி எல்லாத்தையும் செய்யறேன். நீங்க புள்ளியல் எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் வேண்டாம். இந்த எம்சிக்கு வாசிக்கக்குள்ள உங்களோட தலைக்கு கிளிக் ஆகணும். இவ்விடத்துல எம்முக்கு ஹெச் வந்துட்டு நேர்விய சமனா வரணும். சில விஷயம் வரணும் புள்ளியல். சரி, அப்ப அது நீங்க பிராக்டிஸ்ல உங்களுக்கு கொண்டு வரையிலுமா இக்கணும். அதை நீங்க செய்யணும். சரி, நான் இந்த கேளை வாசிக்கக்குள்ளே கிளிக் ஆகணும் அந்த விஷயம். அப்பான்னு அந்த நீங்க வந்துட்டு ஓகே அந்த ஏ ஒன்று எடுக்கிற லெவலுக்கு வாங்க. சரி, அது ஒரடிக்கே வராது. சரி, நீங்க நிறைய கேள்விகள் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு வரும். இப்ப அதை நாங்க அந்த செக்ஷன் வைஸ மட்டும் செய்யாம புள்ளியால் இப்ப நான் இந்த பேப்பர் 14 பேப்பர் ஆகிக்கலும் 15 பேப்பர் ஆகிக்கலும் அதோட செஞ்சு கொண்டு போற ரீசன் வந்துட்டு இந்த மாதிரி கேள்விகள் நிறைய நிறைய நுணுக்கமான சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுல தான் இங்க சேர்த்தி கொண்டு வரக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா வர பிசிக்ஸ். உங்களுக்கு ஒரு பேப்பரை 2 ஹவருக்குள்ள சரியா செய்யலுமாய்க்கிற அதுல பை மிஸ்டேக் போகாம கேள்விகளுக்கு திறமா ஐடியா வந்து அந்த பேப்பரை செய்யலுமா ஆகணும். அதைத்தான் வளர்க்க பார்க்கணும். அதுதான் ஆக முக்கியம். சரி, இப்ப இவ்விடத்துல இந்த ஐடியா வரணும். ஹெச் நேர்விய சமன் இந்த எம்என். உண்மையா ஹெச் நேர்விய சமன் எம்என் சொன்னா உங்களுக்கு இப்படி சொல்லலாமே டெல்டா ஹெச் நேர்விய சமன் டெல்டா எம். பிரச்சனை இல்லை. டெல்டா ஹெச் நேர்விய சமன் டெல்டா எம். அப்ப இப்ப ஆரம்பத்துல சரி, ஆரம்பத்துல வந்து சரி 6 சென்டிமீட்டர் அமிலத்துக்கு 3 கிலோகிராம் தேவை. பின்னம் எக்ஸ்ட்ரா அமிலோனம் 2 சென்டிமீட்டர். சரி, எக்ஸ்ட்ரா அமிலோனம் 2 சென்டிமீட்டர். அப்ப 6க்கு 3 2க்கு எம்என் எடுக்கு. அதான எம்என் அடிச்சுட்டு மேல அதிகமா வருது. 6 கிலோகிராம் சாரி 6 சென்டிமீட்டர் அமிலத்து 3 கிலோகிராம் தேவை. அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா அமிலோனம் 2 சென்டிமீட்டர். நம்ம எக்ஸ்ட்ரா அமிலது 2 சென்டிமீட்டருக்கு எவ்வளவு தேவை சொல்லி பாக்குறதுக்கு அது எம். ஆகவே இந்த இது சுருக்கினா எம் சமன் 1 கிலோகிராம். 1 கிலோகிராம்.
இது இந்த ஐடியா வந்துட்டு அந்த தலைக்கு செய்யறது பெரிய டைம் ஒன்று எடுக்கிறல்ல சரியா. ஐடியா முக்கியம். ஓகே, இந்த 5 கேள்வியும் கிளியரா கொஞ்சம் ரிப்ளை பண்ண. இந்த 5 கேள்வியும் விளங்கின தானே? பிரச்சனை என்ன சரிக்குதான் உங்களுக்கு? இது ஓகே புள்ளு? ஓகே, கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓகே, நல்லது. சரி, 6 கேள்வி பார்க்கமா? 6 கேள்வி ஓட்டு நிரப்பப்பட்ட ஒரு முனை மூடிய குழாயினுள் அடிப்படையினுள் அதிரும்போது ஏற்படும் மீட்டர் எஃப். ஓட்டுவுக்கு பதிலாக H2 நிரப்பப்படின் அதன் அடிப்படை மீட்டர் என்ன? ஒரு முனை மூடிய குழாய். சரி, இது வந்துட்டு அடிப்படை. சரி, குழாயுடைய நீளத்தை நான் எடுத்துக்கொள்ளுதேன் எல். இந்த இது வந்துட்டு முனைவு திருத்தம் இ. செல்லேலும் அடிப்படையில வரக்குள்ள λ/4 சமன் எல் பிளஸ் இ. λ/4 சமன் எல் பிளஸ் இ. λ சமன் 4 இன்டூ எல் பிளஸ் இ. ஒரு வி சமன் எஃப் λ. சரி, வி சமன் எஃப் இன்டூ 4 எல் பிளஸ் இ. விக்கு பதிலாக இருக்கையிலும் கேமா ஆர்டி ஓவர் எம் இந்த வர்க்க மூலம் வழியில் ஒளியும் வேறு. அப்ப இப்ப கேமா ஆர்டி ஓவர் எம் வர்க்க மூலம் சமன் எஃப் இன்டூ 4 இன்டூ எல் பிளஸ் இ. சரி, சாம்பாடு. இவ்விடத்துல O2 எடுத்தாலும் சரி H2 எடுத்தாலும் சரி ஈரணு. அப்ப இந்த ஓரணு ஈரணு மூவணு வரக்குள்ளதான் இது மாறு. இவரு மாறலி crossboard மாறலி. இவரும் ஒரு மாறலி, இவரும் ஒரு மாறலி, இதெல்லாம் மாறலி. சரி, H2O2 போதில் இவரும் மாறும். ஆனா 4 ஒரு மாறலி, இந்த எல் பிளஸ் இயும் ஒரு மாறலி. இவங்க ஒன்றும் மாறாது. இவரு மாறதுக்கு ஏற்ப எஃப் மாறுவார். அப்ப நான் இவ்விடத்துல ஒரு தொடர் கொண்டு எடுக்கிற புள்ளிகள் எஃப் நேர்வீழ் சமன் 1 கீழ் வர்க்க மூலம் இந்த மாதிரி கேள்வி வரக்குள்ள இந்த தொடர்பு ஆபத்து வரும். சரி, இப்ப நான் உங்களுக்கு இந்த தொடர் போல எடுத்து காட்டுறேன் எப்படி வாரன்னு சொல்லி. அடிப்படையன் செல்லிக்கணும் கட்டாயம் அந்த கேள்வியில் அடிப்படையன் செல்லிகிற. ஓகே, வாயு மட்டும் மாறுது, ஆனா ஈரணுலே மாறுது. உதாரணத்துக்கு இப்ப ஆக்சிஜனும் ஹீலியமும் தந்தா யோசிக்கணும் கேமாவும் மாறும். ஆக்சிஜன் ஹீலியம் தந்தா கேமாவும் மாறும். அப்ப நீங்க கேமாவும் யோசிக்கணும். வெப்பநிலை மாறிய மாதிரி தந்தா வெப்பநிலையும் யோசிக்கணும். சரி, ஆனா இங்க ரெண்டுமே ஈரணு, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் O2 H2. அப்ப கேமா மாறுகம் இல்லை, வெப்பநிலை மாறுகம் இல்லை. அப்ப கிளிக் ஆகணும். ஓகே, நீளமும் மாறுகல்ல. அப்ப எஃப் நேர்வி சமன் 1 கீழ் வர்க்க மூலம் எம். அந்த விஷயம் வரணும் உங்களுக்கு. சரி, இதை எடுத்தேன்னு பாருங்க. எங்களுக்கு செல்லேலும் எஃப் நேர்வீத சமன் ஆரம்பத்துல எஃப் நேர்வி சமன் 1 கீழ் வர்க்க மூலம் 16. அப்புறம் ஹைட்ரஜன் எடுத்தா H2 போட்டு நேர்வி சமன் 1 கீழ் வர்க்க மூலம் 1. உண்மையா இவிடத்தை போடச்சல போடணும் 32 இதெல்லாம் போடணும். ஆனா விகிதம் தந்தீங்க 16 உண்டு, அதனால அதே போடுங்க.
பிரச்சனை இல்லை. எம்என் செல்லு இப்போ ஆக்சிஜன் வரப்போல புள்ளியில் 32. இப்போ அவன் விகிதமா இது சந்திக்கிற 16 ஒன்று. அப்ப இப்ப எங்களுக்கு வந்து இது முதலாம் தொடர்பு, இது ரெண்டாம் தொடர்பு முதலாம் தொடர்பால பிரிக்கிறேன். பிரிச்சா FH2 கீழே F சமன் சரி ஒன்றின் கீழ் 4 FH2 சமன் 4F FH2 சமன் 4F தான் ஆன்சர். விலங்கெடுத்து இந்த முடிவோல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொண்டா ஈஸியா உங்களுக்கு MCQ அந்த தார டைம் உங்களுக்கு சரி செஞ்சு முடிக்கலும் ஆகும். ஓகே, அடுத்த 7ஆம் கேள்வி பார்க்கலாம். இவற்றில் நாங்க எப்பொண்டு விடுதலுக்குள்ள விசைகளை மார்க் பண்ண தெரியும் சனிக்கா. தொடுகை இல்லாமலாக சொல்லி அர்த்தம் இல்லை. இப்ப இந்த பொதுவா நீங்க விசைகளை குறிக்கணும்டா கட்டாயம் வீடியோக்கு எப்பொண்டு விட்டுட்டு தான் குறிக்கணும். ஏன்னா எந்தெந்த புள்ளிகளை விசை தொழிற்படுது என்னத்தை மார்க் பண்ணணுமே நீங்க வீடியோக்கு எப்பொண்டு விடுதத்தை பாக்குறது 2020ஆம் ஆண்டு ஸ்கீம்ல பாத்தீங்க சரியா. ஓகே, 2020ஆம் ஆண்டுல ஒரு பெட்டி ஒன்று கலந்த மாதிரி ஒரு சம்பந்தமா ஒரு கேள்வி வர செல்லிக்கிறாங்க எப்புட்டிகான்னு சொல்லி பாருங்க. அதான் இவருக்கு எப்பன்னு விடுத புரியல. கொஞ்சம் நிதானமாயிரு விசைகளை குறிக்க போல விஷயம் சரி பாருங்க. 5 கிலோகிராம் திணிவுள்ள கப்பியின் மேலாக இலேசான நீலா இலை போடப்பட்டு அதன் ஒரு முனை 10 கிலோகிராம் திணிவு இணைக்கப்பட்டு தரையை தொட வைக்கப்பட்டுள்ளது. மறுமுனையில் 5 கிலோகிராம் திணிவு இணைக்கப்பட்டுள்ளது. கப்பியின் அச்சில் இணைக்கப்பட்ட இலையின் நிலைகுத்தா மேல் நோக்கி எஃப் எனும் விசை பிரயோகிக்கப்பட்டது. 10 கிலோகிராம் திணிவு தரையில் இருக்கும் வகையில் எஃபின் உயர் பெருமானம். அப்ப இப்ப எடுத்தன்ஸ் என்ன இதுல தாக்குற விசைகள் சரியா. இவர்களை செல்ல நிறைக்கும் 100 நியூட்டன் இங்க நிறைக்கும் 50 நியூட்டன் சரி. இவ்விடத்துல வந்து வேற விசைகளை பார்த்தேன்னு சொன்னா இந்த பாயிண்ட் நிலத்துல தொடுகையிலின்னு சொன்னா செவ்வன் மரதாக்கம் உண்டிக்கு மார்க் இப்படி மார்க் பண்ண கொஞ்சம் மிகளாக்கியா விசை விளங்குறதுக்கு ஆர். ஓகே, அது பிறகு இலை வழியே இழுவைக்கும் டி இங்கே டி இவத்துல டி. அடுத்து இங்க நிறைக்கும் 5 கிலோகிராம்னா 50 நியூட்டன் சரியா. இவரு வந்துட்டு தரையில ஈக்கோணமா ஆனா F2 உயர் பெருமானே கேட்டுக்கிறது. இவரு என்ன செய்யப்படா தரையில ஈக்கோணம் அப்படின்னா இவர்கிட்ட 6 முடிகள் வந்துட்டு 0 ஈக்கோணம். இவருக்கு 6 முடிகை இல்ல தரையில ஈகதல்ல. இப்ப இவர் லெஃப்ட்ல வழங்கியல்மான உயர் விசை ஹேட்டன்ஸ் அந்த கட்டத்துல இப்ப இவர் மட்டுமட்டா தரையில இருந்து அந்த எலும்புற டைம் அந்த டைம்ல 6 வந்துட்டு எந்த ஆயிக்கும்
பூஜ்ஜியமாகிடும். 6 0 7 0 கடையில மட்டுமட்டா தொட்டு இருக்கிற டைம். அப்ப அந்த நேரத்துக்கு செவ்வன் மறுகாக்கம் பூஜ்ஜியமாகிடும். ஏயும் பூஜ்ஜியம். சரி, ஏயும் பூஜ்ஜியம். அப்ப இவரு வந்துட்டு அந்த மட்டுமட்டான ஒரு சமநிலையில் இருக்கிற ஹட்டம். இங்களை விசைய கொடுத்து இழுக்க செல்ல இப்ப இவரு வந்துட்டு அசைறதுக்கு இவர் அசைவார். என்ன இவர் அசையணுமே, இவரு அசைற 6 முடுகள் ஒண்டிக்கும். சரியா, இப்ப எடுத்தன்ஸ் என்ன பாருங்க. இப்ப இவரு வந்துட்டு என்ன 6 முடுகள்ல அசைறோ அதே 6 முடுகள் இவருக்கு இயங்கலாம். சரி, இல்லாட்டி இவர் என்ன 6 முடுகள் அசைதோ அதே 6 முடுகள் இவரே வரையலாம். ஏண்டா இப்ப இவரு அசைறல்ல, இவர் அசைய வேண்டிய தூரத்தையும் இவர் அசையணும். அப்ப இவரு அசைய வேண்டிய தூரத்தோட இவர் அசைய வேண்டிய தூரத்தையும் சேர்த்து அசையணும் எடுத்தால 2 மடங்கு தூரம் அசையணும். ஆனால என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப இந்த இவட்ட 6 முடுகளையும் பார்க்க இவட்ட 6 முடுகள் 2 மடங்கு ஆவார். அப்படி இல்லாட்டி பிள்ளைல எங்களுக்கு இப்படி செய்யணும். இப்ப இவட்ட 6 முடுகளை நீங்க ஏன்னு எடுத்தா, சரி, இவட்ட 6 முடுகளை ஏன்னு எடுத்தா இவட்ட 6 முடுகள் பூஜ்ஜியம். அப்ப இது ரெண்டையும் கூட்டு ஏ சக பூஜ்ஜியம் கீழே 2 சராசரி 6 முடுகள். அப்ப A/2 இப்படி காண A/2 இது 6 முடுகள் A/2 ஆகி. சரி, ஓகே. இந்த விஷயத்துல யோசிக்கணும் பிள்ளைங்க. கேள்வி கொஞ்சம் நல்ல ஒரு கேள்வி. சரி, யோசனையா செய்யும். இப்ப எங்களுக்கு வந்து இப்ப இவர்ல இந்த 10 கிலோகிராம் திணிவை பார்த்தா 10 கிலோகிராம் திணிவிற்கு எங்களுக்கு செல்லும் ஒரு விஷயம் எப்படி இருந்தா அவரோட 6 முடுகள் பூஜ்ஜியமே. அப்ப டி வந்துட்டு சமனாய்க்கோணும் 100 நீட்டர். சரி, அப்ப 5 கிலோகிராம் திணிவிற்கு எடுத்தா இப்ப 5 கிலோகிராம் திணிவிற்கு இந்த 6 முடுகளை கண்டுபிடிச்சா தான் எங்களுக்கு இங்க செய்யலுமா இவருக்கு எக்ஸாம் நம்ம போடலும். அப்ப 5 கிலோகிராம் திணிவிற்கு பார்த்தா ஒரே இழுவே. அப்ப இங்க வந்து எஃப் சமன் எம்ஏ பிரயோகிக்கொள்ள டீக்கு பதிலாக 100 சய 50 சமன் 5A 50 சமன் 5A A சமன் 10 ms - 2 A சமன் 10 ms - 2 A 10 ms - 2 இந்த கப்பீடு 6 முடுகள் எத்தனை வரணும் 5 ms - 2 இந்த அறவாசி. இப்ப என்ன செய்யறா புள்ளிகள் கப்பிக்கு திரும்ப சமன் எம்ஏ போட்டு எதை போட்டு கப்பிக்கு நாங்க எஃப் சமன் எம்ஏ பாவிச்சா நல்லா பாருங்க. கப்பியில நாம பிரயோகிச்சுக்கிற விசை எஃப் மைனஸ் கீழ் நோக்கி 2T உண்டிகிற -50 சமன் 5 தர 5. அவ எஃப் மைனஸ் 200 - 50 சமன் 25. அவ எஃப் சமன் 275 மீட்டர். எஃப் சமன் 275 மீட்டர். அப்ப ஆன்சர் வரணும் முதலாவது. ஓகே, ஆன்சர் வரணும் முதலாவது. இது உண்மையா நல்ல ஒரு கேள்விக்குள்ள இது ஐடியா எடுங்க. இந்த இப்படி செய்யுன்னு சொல்லி பாருங்க, விளங்கிடுங்க. ஓகே, அடுத்தது 8வது கேள்வி பார்க்கலாம். 8வது கேள்வி.
தரையிலிருந்து எச் உயரத்திலிருந்து திணிவு ஒன்று புவியீர்ப்பின் கீழ் விளைவிடப்பட்ட தரையிலிருந்து அளக்கப்படும் உயரம் எச்சுடன் திணிவின் இயக்க சக்தி மாற்றம். இப்ப இயக்க சக்தி மாற்றம் செல்லேது. இப்ப இவ்விடத்துல இயக்கப்பாட்டு சக்தி பூச்சியமே. இவ்விடத்துல இருக்கிற நாங்க இயக்கப்பாட்டு சக்தியை பார்த்தா ஹரி இயக்கப்பாடு சக்தி மாற்றம்னு சொல்லி பார்த்தா கேசாய பூச்சியம். இவ்விடத்துல இருக்கிற இயக்கப்பாடு சக்தியான இந்த இயக்கப்பாட்டு சக்தி மாற்றத்தை சமனாகிறேன். இந்த ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி பூச்சியமே. அதனால இயக்கப்பாட்டு சக்தி மாற்றம் வந்துட்டு இறுதி இயக்கப்பாட்டு சக்தி சமனாகும். சரி, இயக்கப்பாட்டு சக்தி மாற்றம். சரி, இயக்கப்பாட்டு சக்தி மாற்றம் சமனாய்க்கும் இறுதி இயக்கப்பாடு சக்தி சய ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி. ஆனா ஆரம்ப இயக்கப்பாட்டு சக்தி எந்த புள்ளி பூச்சியம். இது வந்துட்டு பூச்சியம். சரி, அது பூச்சியம் என்றதால இயக்கப்பாடு சக்தி மாற்றம் வந்துட்டு சமனாய்க்கும் இறுதி இயக்கப்பாடு சக்தி. சரி, அப்ப என்ன செல்லேலும் இப்ப இவரத்துல இருக்கிற மொத்த சக்தி எடுத்தா அது வந்துட்டு இயக்கப்பாடு சக்தி சக அழுத்த சக்தி சமன் மொத்த சக்தி. அது ஒரு மாறிலி. அப்ப இப்ப எங்களுக்கு வந்துட்டு இயக்கப்பாடு சக்தி கே அழுத்த சக்தி mgh சமன் டி. இது அங்கே எடுத்துட்டு போறேன். கே சமன் மைனஸ் mgh பிளஸ் டி இப்படியே வருது. அப்ப இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த கே தான் எங்கிற வையச்சி வர வேண்டியவர் வை. இது மைனஸ், இது ஒரு மாறிலி ஜின்னு எடுக்கிறேன். இது எக்ஸ் பிளஸ் சி வடிவம். y சமன் மைனஸ் ஜிஎக்ஸ் பிளஸ் சி. y சமன் மைனஸ் ஜிஎக்ஸ் பிளஸ் சின்னு சொன்னா சரி, y சமன் மைனஸ் ஜிஎக்ஸ் பிளஸ் சின்னு சொன்னா இங்க வந்து கே இங்க வந்து h படித்திறன் மைனஸ்ல வெட்டு துண்டு பிளஸ்ல ஈக்கணும். அப்படி இப்படி வருமே. சரி, பாச வரும் ரெண்டாவது. ஓகே, இவ்விடத்துல இந்த ஆர் சமன் பூஜ்ஜியமாகிற காரணம் கேட்டீங்க. இண்டெக்ஸ் நம்பர் 2644. நீங்க கொஞ்சம் பாருங்க, இவ்விடத்துல ஆர் பூஜ்ஜியமாகிறதுக்கான ரீசன் என்னன்னா இந்த எஃப்ட உயர்வு பெருமானம் கேட்டீங்க. எஃப் வந்துட்டு நாங்க மேக்சிமத்தை வழங்குற டைமுக்கு ஆர் வந்துட்டு அவரு இயங்குறது மட்டுமட்டா எத்தனிப்பாரு. இப்ப இயங்குறதுக்கு அந்த எத்தனிக்கிற டைம்ல அடுத்த ஸ்டெப் இயங்க போறாருன்னு சொல்ல டைம்ல ஆர் சமன் பூஜ்ஜியம் ஆகும். ஆறு வந்துட்டு சிறிது பூஜ்ஜியம் ஆகிட்டேன்னு சொல்லி எடுத்தேன்னா பொருள் இயங்கிடும். ஆர் பெரிது பூஜ்ஜியமாயிருந்தா பொருள் இயங்காது. ஆனா அந்த நேரத்துக்கு எஃப்ட மேக்சிமம் பெரிய வைக்கப்பட்டீங்க, மேக்சிமத்தையும் பார்க்க குறைவாயும். அப்ப எஃப்ட உயர்வு பெருமானம் கேட்டிக்கிறதால நீங்க எடுக்கணும் ஆர் தேர்ந்தது பூஜ்ஜியம் என்றது விளங்கினா இல்ல. எஃப்ட மேக்சிமம் கேட்டீங்க, அதனால ஆர்ட பூஜ்ஜியத்தை எடுத்து தான் செய்யணும். சரி, ஓகே பிள்ளைகள் ஒரு 3 minutes மாதிரி பிரேக் கொண்டு எடுங்க. நாங்க இப்ப 10:42 திரும்ப தொடங்கி செய்ய ஒரு 11:15 ஆக்காட்டியும் செய்தேனா என்ன கொஞ்சம் 8 கேள்வி செஞ்சுக்கிறேன் கொஞ்சம் செய்ய. ஸோ ஒரு 3 minutes கொஞ்சம் பிரேக் கொண்டு மாதிரி எடுங்க. அப்படின்னா இந்த இடத்துல இந்த மீனிங் அப்படியே தொடர்ச்சியா பார்த்து நிற்கிறதா. ஓகே.
ஓகே. பாருங்க புல்லு 9,7 சரி. பொருளொன்று எளிமை செய்கத்தை ஆற்றும் போது சரி. பொருளொன்று எளிமை செய்கத்தை ஆற்றலாம். நான் இப்படி ஒரு படத்தை கேட்டுக்கொள்ள இதுதான் அலையும் மையம் இல்லாடி இயக்க மையம் சமநிலை தான் குணமான வேலை செல்லும் சரியா. இந்த பொருள் வந்துட்டு எளிமை செய்கத்தை ஆற்றக்கோல என்ன செய்யும்னு சொன்னா இப்படி இந்த திசையில இயங்கி பொருள் இயங்கி ஒரு இடத்துக்கு வரக்கொள்ள வேகம் வந்து 0 இந்த இடத்துல வேகம் 0. அப்ப இந்த கட்டத்துல வந்துட்டு ஆர்பிட்கள் வந்துட்டு மையத்தை நோக்கி இருக்கும் சரி. ஆர்பிட்கள் வந்துட்டு மையத்தை நோக்கி இருக்கும். ஏ வந்துட்டு மேக்சிமம் ஆயிக்கும் சரி. அப்புறம் வேகம் 0 ஆயின பிறகு திரும்ப இந்த திசையில இயங்க கொண்டு வரும். அப்புறம் இப்படி இங்கே இயங்கும். இங்கே இயங்க கொள்ள இங்கே வந்த நேரத்துக்கு திரும்ப இந்த திசையில ஆர்பிட் இயக்கும். அந்த கட்டத்துல ஏ வந்துட்டு மேக்சிமம் ஆகும். வேகம் வந்துட்டு 0 ஆகும். அப்புறம் திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னா இப்படி இந்த திசையில இயங்க தொடங்கும். இവിടത്തെ வரக்கொள்ள பி வந்துட்டு மேக்சிமம் ஆயிக்கும் சரி. பி வந்துட்டு மேக்சிமம் ஆயிக்கும் எளிமை செய்கத்துல சரி. இப்ப பாருங்க இந்த ஆர்பிட் மேக்சிமம் ஆகிற இடம் வந்துட்டு நாங்க சொல்ல புள்ளல் எக்ஸ் சமன் பிளஸ் ஏ பிஹெச்எம். இங்க எக்ஸ் வந்துட்டு மைனஸ் ஏ. ஒரு துணிக்கு எளிமை செய்கத்தை ஆட்டுதுன்னு சொன்னா ஆர்பிட்கள் வந்துட்டு இடப்பெயர்ச்சி நெருவி சமனாயிக்கிறதோட அந்த ஆர்பிட்கள் வந்துட்டு திசை வந்துட்டு மையத்தை நோக்கிக்கும். அப்படி இடப்பெயர்ச்சி வந்துட்டு பிளஸ் ஆயிருந்தா சரி பிளஸ் ஆயிருந்தா ஏ வந்துட்டு மைனஸ் ஆயிக்கும் சரி. அதே மாதிரி இடப்பெயர்ச்சி மைனஸ் ஆயிருந்தா ஏ வந்துட்டு பிளஸ் ஆயிக்கும். அப்ப இதை நாங்க இந்த நேரடி சமனை சமனா மாத்த கூட ஏ சமன் மைனஸ் கே எக்ஸ்ன்னு அடிக்கிறேன் ஒரு மாறிலி கூட. அப்ப மாறி வரும் இந்த கே வந்துட்டு சமனாகிக்கிற நாங்க அந்த வட்ட ஏகத்தை வச்சு டிரிவலோட செஞ்சு பாக்குற கே வந்துட்டு சமனாகிக்கிற ஒமேகா எஸ்கே அடி. அப்ப எளிமை சேகத்துல சமன்பாடா நாங்க பாக்குற ஏ சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் இன்டு எக்ஸ். இதான் எளிமை சேகமாயிருந்தா நாங்க ஹார்ட் வரும். அப்படின்னா இடப்பெயர்ச்சிக்கும் ஆறுமுறைகளுக்கும் இடையில தொடர்பு வந்துட்டு ஏ சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ் இல்லாட்டி ஏ சமன் மைனஸ் கே எக்ஸ் இந்த வடிவத்துல ஹார்டினன்ஸ் சொன்னா அந்த இயக்கத்தைகளை செல்ல எளிமை சேகமன் சரி. எளிமை சேகமன் இதுல வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் இன்னொரு பாயிண்ட் மெயின் ஆனது. நாங்க இந்த டி சமன் 0 தொடங்கினா இங்க போயிட்டு இங்க வந்து திரும்ப அதே இடத்துக்கு வாரத்து நான் சொல்லு அலைவு காலம் இங்கிருந்து இங்கே போறதுக்கு சரி. இவத்திலிருந்து இவடத்துக்கு போறதுக்கு இது டி சமன் 0 தொடங்கினா இவடத்துக்கு வாரத்துக்கு இருக்கிற நேரம் T/4 ஆகி சரி. அதே மாதிரி இங்கிருந்து இங்கே வாரது T/4 திரும்ப இங்கிருந்து இங்கே T/4 இங்கிருந்து இங்கே T/4 சரி. அது ஐடியா ஈக்கணுமா. இப்ப பாருங்க அதன் வேகம் எப்போதும் இயக்க மையத்தை நோக்கி இருக்கும். அப்படி செல்லையில புள்ளில் பாருங்க இவ்விடத்துல வேகம் வந்துட்டு இந்த திசையில ஈக்கிற இயக்க மைய ஈக்கிற இங்க. ஆனா வேகத்துல திசை வந்துட்டு இயக்க மையத்தை நோக்கி இல்லைங்கிற அப்பா இல்லைங்கிற சரி. அப்ப இயக்க மையத்தை நோக்கிக்கிற இந்த கட்டத்திலயும் இந்த கட்டத்திலயும் மட்டு இந்த கட்டத்திலயும் இந்த கட்டத்திலயும் இயக்க மையத்தை நோக்கி இல்லைங்கிற. அப்ப முதலாவது கூற்று வந்து பில. இரண்டாவது கூற்று அதன் ஆறுமுடுகள் இயக்க மையத்தில் உள்ள போது உயர்வு. இயக்க மையத்துல உண்மையா புள்ளல் எக்ஸ் எந்த 0. அப்ப ஆறுமுடுகளும் வித்தியாகும் 0 ஆயிக்கும். அப்ப முதலாம் கூற்றும் பில இரண்டாம் கூற்றும் பில. மூணாம் கூற்ற பாருங்க அதன் பொறிமுறை சக்தி இயக்க மையத்தில் உயரும். பொறிமுறை சக்தியின் செல்லுது புள்ளியல் இப்ப நாங்க எளிமையை சேகத்தை ஆற்றிய துணிக்கைக்கு இயக்கப்பாட்டு சக்திக்கும் அதே மாதிரி மீள்தன்மை அழுத்த சக்திக்கும் இரண்டினையும் கூட்டுத்தொகை தான் பொறிமுறை சக்தி. இந்த பொறிமுறை சக்தி வந்துட்டு மாறலி சரி. பொறிமுறை சக்தி வந்துட்டு மாறலி சரியா. ஆனா இப்ப இவ்விடத்துல எடுத்தேன்னு சொன்னா சரி
இவ்விடத்துல எங்களுக்கு செல்லும் பொறிமுறை சக்தி மாறலி, எந்த இடத்துலயும் பொறிமுறை சக்தி மாறலி. ஆனா இவ்விடத்துல இப்ப வேகம் பூச்சியம் ஆகிறதால இயக்கப்பாட்டு சக்தி பூச்சியம், ஆனா பி வந்துட்டு மேக்சிமம் ஆயிக்கும். சரி, இங்க வந்துட்டு இயக்கப்பாட்டு சக்தி வந்துட்டு மேக்சிமம் ஆயிக்கும், மீள்தன்மை அழுத்த சக்தி பூச்சியமா. இங்க வந்து இயக்கப்பாட்டு சக்தி பூச்சியம், மீள்தன்மை அழுத்த சக்தி மேக்சிமம் ஆயிக்கும். சரியா, இப்ப நாங்க எளிமைய சேகம் எடுத்தேன்னு சொன்னா, இப்ப இந்த எளிமைய சேகத்துல துணிக்கேடு இயக்கப்பாடு சக்திக்கு சாம்பால் எடுக்குதல்ல. இப்ப எங்களுக்கு ஒரு சாம்பால் எடுக்கிற அப்படின்னா, இப்ப நாங்க வேகத்துக்கு எடுக்கிற புள்ளிகள் இந்த தூரத்துடன் தொடர்பு, இடப்பெயர்ச்சியோட தொடர்பு எடுக்கிற பி வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் இன்டு ஏ வர்க்கம் சாய் எக்ஸ் வர்க்கம். சரியா, இது வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான தொடர்பு. அதை வச்சு நாங்க இயக்கப்பாட்டு சக்திக்கு ஒரு தொடர்பு எடுக்கலும் ஹாஃப் எம்பி ஸ்கேர்டு. அவை இயக்கப்பாட்டு சக்தி வார ஹாஃப், சரி, எம் ஒமேகா ஸ்கேர்ட் இன்டு ஏ ஸ்கேர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கேர்ட். அழுத்த சக்தி வார ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கேர்ட் இன்டு எக்ஸ் ஸ்கேர்ட் அழுத்த சக்தி. இந்த இயக்கப்பாட்டு சக்தியும் அழுத்த சக்தியும் தெரியுமெண்டா, இது ரெண்டே கூட்டினா தான் மொத்த சக்தி என்றா. ஒன்னே ரெண்டே கூட்டுங்களேன், சும்மா எக்ஸ்ட்ரா போயிட்டா செல்லு இல்ல, நோட் பண்ணி வச்சுக்கோ தேவைப்படும். கே பிளஸ் பி இது ரெண்டே கூட்டினா இந்த ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கேர்ட் எக்ஸ் ஸ்கேர்ட் மைனஸ் லீகிற பிளஸ் லீகிற அது ரெண்டும் வெட்டிப்பாடு ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கேர்ட் எக்ஸ் சாரி ஏ ஸ்கேர்னு வரும். எக்ஸ் ஸ்கேர் வெட்டிப்பாடு, இதுதான் மொத்த சக்தி. அப்ப மொத்த சக்தியில சாம்பாடு வர ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கேர்ட் ஏ ஸ்கேர், இதுதான் மொத்த சக்தியில சாம்பாடு. பாருங்க, இந்த மொத்த சக்தி வந்துட்டு எம் ஒமேகா ஸ்கேர்ட் ஏ ஸ்கேர்டு, இதெல்லாம் மாறிலிகள். மொத்த சக்தி மாறிலி, நேரத்துடனும் மாறாது, தூரத்துடனும் மாறாது. சரியா, இயக்கப்பாட்டு சக்தி அழுத்த சக்தி நேரத்துடன் தூரத்துடன் மாறும், ஆனா மொத்த சக்தி எது நடக்காது, மாறாது. சரி, இவன் செல்லுகிறான், அதன் பொறிமுறை சக்தி இயக்க மையத்தில் உயர்வு இல்ல, அது மாறலிய புள்ளி, அப்ப உயர்வுன்னு செல்லலாம். அடுத்த இயக்க மையத்திலிருந்து செல்லும் போது கதி குறையும், அது சரியே. இயக்க மையத்திலிருந்து போக செல்ல கதி குறைஞ்சு 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 வீச்சத்தை போனோன்னே இந்த நடக்குது, கதி வந்து பூச்சியமா மாறு. அப்ப 4வது கூற்று சரி. ஓகே, 3வது கூற்றும் பில, 4வது கூற்று சரி. 5வது விலையிலிசை முனைவில் இழிவு இல்ல. இப்ப இடத்துல வந்துட்டு ஆர்முடல் மேக்சிமம் எஃப் மெந்தி ஆயிக்கும் மேக்சிமம் ஆயிக்கும். ஆர்முடல் மேக்சிமம் ஆயிக்கிற இடத்துல விசையும் எப்படி இருக்கும், மேக்சிமம் ஆயிக்கும். ஆனா அவன் சந்திக்கிறான் இழிவன் செல், அப்ப அது பில. அப்ப ஆசை வரும் 4வது. இத 10ஆம் கேள்வி பாரு. புவியின் திணிவின் அரை மடங்கும் 8 மடங்கும் உள்ள கோளின் மேற்பரப்பின் தப்பல் வேகம் அது எப்படி வந்திக்கணும் அவருக்கு இன்னொரு இதொண்டிக்கிற. இப்ப புவியிட தப்பல் வேகம் சார்பா கேட்க வந்திக்கணும். சரி, நான் எதிர்பார்க்க இப்ப புவியிட தப்பல் வேகம், சரி, புவியிட திணிவு நாங்க எம் ஆரை ஆரன் எடுக்கவே, இங்கிருந்து ஒரு துணிக்கை வந்துட்டு தப்பி போறதுக்கு எரியுத வேகம் தப்பல் வேகம் பிஎன் எடுக்க. சரி, இவர முடிவிலே போச்சல்ல, இவர வேகம் வந்துட்டு பூச்சியமா மாறும். தப்பல் வேகம் செல்லு தப்பி போறதுக்கு எரிய வேண்டிய இழிவு வேகமே. சரி, இப்ப புவியம் பார்க்க 8 மடங்கு 6, திணிவு வந்துட்டு m/2. இங்க தப்பல் வேகம் புவியில தப்பல் வேகத்திலேயே எத்தனை மடங்கு, அப்படித்தான் கேள்வியா கேள்விக்கோ என்ன போடும். எங்களுக்கு இப்ப இந்த கப்பல் வேகத்தை இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லும் இவ்விடத்துல ஈகிற
இயக்கப்பாட்டு சக்தி half mv². சக அழுத்த சக்தி எடுக்கையில புள்ளல் இப்ப இவட திணிவை நான் எம்என் எடுத்துக்கொள்ளுது. சரி, இந்த திணிவை வந்துட்டு பொருளை திணிவை வந்துட்டு எம்என் எடுக்கிறேன். அப்ப அழுத்த சக்தியை காணத்துக்கு எம் இன்ட்டு அவடத்துக்கிற அழுத்தம் மைனஸ் ஜிஎம் கீழ் ஆர். முடிவிலியில வந்து இயக்கப்பாடு சக்தியும் பூச்சியம், அழுத்த சக்தியும் பூச்சியம். அப்ப இப்ப எம்மும் வெட்டிப்பட்டா b² சமன் 2g m கீழ் ஆர். சிம்பிள் எம் வெட்டிப்பட்டது. b சமன் 2g m கீழ் ஆர்ட வர்க்கமூலம். இதுதான் வரும். சரியா? இது நான் கண்டிக்கிற புவிக்கு இப்ப இந்த பொருளை பார்த்தா இவற்றில் இருக்கிற கோல் தந்திர இந்த கோலுக்கு பார்த்தேன்னு சொன்னா விஇ சமன் 2g எம்முக்கு பதிலா m/2 கீழே 8r இட வர்க்கம் ஊடம். விஇ சமன் இப்ப இந்த 2 கீழே கிடைக்குமே, அப்ப 16 வர்க்கமூலத்தை வெளியெடுத்துன்னு சொன்னா 1 கீழ் 4 2g m கீழ் r. ஆகவே 1 கீழ் 4 இந்த 2g m கீழ் r பதிலா v என்று போடலுமே. அப்ப v/4 v/4 ஆன்சர் வந்து v/4. சரி, அடுத்த 11ஆம் கேள்வி எடு. கலோரிமானி ஒன்றில் குறித்த திணிவு நீர் உள்ளது. 90 வாட் வெப்பமாக்கி ஒன்று நீரில் அமிழ்த்தப்பட்ட போது நீரின் வெப்பநிலை அதிகரித்து 35 பாய்சியில் மாறாது காணப்பட்டது. இப்படி கலோரிமானி ஒன்று இருக்குது, அதுக்குள்ள நீர் இருக்குது. நீர் ஓகே, இதுக்குள்ள ஒரு ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஹீட்டோட வலு டி. டீல இது பண்ண போறோம். இவர் ஒரு வெப்பநிலை அடையல டீட்டான்னு சொல்லி நாங்க அறைய வெப்பநிலை டீட்டாருன்னு எடுக்கமே. இப்ப சூழலுக்கு என்ன செய்யணும்டா இப்படி வெப்பத்தை இழக்கும். சரி, அப்ப இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இவர் ஒரு வெப்பநிலை 35 பாய்ச்சி அடைஞ்ச பிறகு அதுல மாறாமிக்குதுன்ற அர்த்தம் இந்த ஹீட்டர் வந்துட்டு பிறப்பிக்கிற அவ்வளோ வெப்பத்தை சூழலுக்கு இழக்குது. நீர் வெப்பத்தை பெறுது. சரி, அப்ப என்ன செல்லும் ஹீட்டர்ன்ற வலு டீ வந்துட்டு சமனாய்க்கும் சூழலுக்கு இழக்கப்படுது வெப்ப இழப்பு வீதம் Q/Tக்கு. நீட்டுண்ட குளிரல் விதியை யூஸ் பண்ணி செல்லும் Q/T சமன் EA into theta minus theta r. சரி, ஓகே, EA into theta minus theta r. இந்த Q/Tக்கு பதிலா இப்ப போடலும் P சமன் EA into theta minus theta r. எலுமே இப்ப நீங்க 2 கட்டம் தாரான் பாருங்க. ஒன்று 35 மாறாது காணப்பட்டது. வெப்பமாக்கியின் வலுவை 180 வாட்டாக மாற்றிய போது 45 பாய்சில் மாறாது காணப்பட்டது. அறை வெப்பநிலை. அப்ப இவ்விடத்துல இப்ப இதுக்குள்ளுக்கிற நீட கனவுல மாறாம இல்லை, கலோரி மானிய மாற்றம் இல்லை. அப்ப கலோரி மானியிலிருந்தான வெப்பம் இழக்கப்பட போற. அப்ப அதே கனவளவு நீர் இருக்குதுன்னு சொல்லி இருக்குதல்ல. இப்ப இந்த மேற்பரப்பும் 2 கட்டத்திலையும் சமனே. அப்ப ஏ வந்துட்டு ஒரு மாறிலி புள்ளியா. அடுத்தது இந்த இஎன் செல்லு மேற்பரப்பின் தன்மைக்குரிய ஒரு மாறிலி, அதுவும் மாறிலி. இல்லாட்டி இப்ப இது 2 தான் பெருக்க தெரிஞ்சு பார்க்க மேலும் அதை நாங்க கே என்று சின்னத்தை போடுவோம். ஒருத்தர் ஒன்னொன்று யூஸ் பண்ண தெரியும், பட் பொதுவா யூஸ் பண்ணது கே. சரி, நான் சில குளிரல் மாறிலி, ஒரு மாறிலி குளிரல்.
குறித்த ஒரு கலோடிமான்ல குறித்தளவு நீர் இருக்குதுன்னு சொன்னா அந்த ரெண்டு கட்டத்துக்கும் கே வந்துட்டு மாறணும். இப்ப இதுலயும் எங்களுக்கு ஒரு தொடர்பு கண்டுபிடிக்கலும் பி நேர்வி சமன் தீட்டா மைனஸ் தீட்டா. இந்த கேள்விக்கு இந்த தொடர்பு யாப்போத்து வரணும். இப்ப நான் இவ்வளவு எழுதி எடுக்கிறேனே, எடுத்து இந்த தொடர்பு கடைசியா எடுக்கிறேனே, ஆனா அது வரணுமோட தலைக்கு டக்கண்டு பி நேர்வி சமன் தீட்டா மைனஸ் தீட்டா. இது பிராக்டிஸோட வரும் மிஸ்ஸால. ஆனா அப்படி வருமாயிருந்தா பிள்ளை ஓகே, நீங்க உங்களுக்கு அந்த எம்சிக்யூல அந்த டைம் ஒன்று வேஸ்ட் ஆகுறது குறையுது. அப்ப நீங்க ஸ்பீடா செய்யக்கொள்ள டைம் அப்படின்னு சொன்னா இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதையும் விட அந்த ஸ்டெப்ஸை குறைச்சிக்கிடு, அதால் ஸ்பீட் ஆகுது. சரி, இவ்வளவு எழுதி வாரத்தை பயில இதை போடையிலுமா ஈக்கணும். அது நீங்க பாடமாக்கலாம், கொஞ்சம் விலை எடுத்து ஆகும் வச்சுக்கோங்க. இப்படி வந்தா ஓகே, இப்படி இப்படி ஈக்கிற விஷயத்துக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. பி நேர்வி சமன் தீட்டா மைனஸ் தீட்டா. இப்ப எங்களுக்கு செல்லும் 90 நேர்வி சமன் தீட்டா வந்துட்டு 35 மைனஸ் தீட்டா, இது ஒரு தொடர்பு. அப்புறம் 180 நேர்வி சமன் 45 மைனஸ் தீட்டா, இது ரெண்டாம் தொடர்பு. இப்ப ரெண்டாம் தொடர்பை முதலாம் தொடர்பால பிரிக்கிறேன். பிரிச்சா 180 கீழ் 90 சமன் 45 மைனஸ் தீட்டா, கீழே 35 மைனஸ் தீட்டா, சுருகினா 2. சரி, ஆகவே இங்கில பெருக்கினண்டா 70 மைனஸ் 2 தீட்டா, 70 மைனஸ் 2 தீட்டா, 45 மைனஸ் தீட்டா. இப்ப இந்த 70 இந்த 45 இங்களை எடுத்துட்டு வரேன், இங்களை எடுத்துட்டு போனா 2 தீட்டா மைனஸ் தீட்டா. 70 45 போனோம்னு சொன்னா 25 சமன் தீட்டா. அவை தீட்டா ஆர் சமன் 25 பாகை செகண்ட் வரும். 25 பாகை செகண்ட். சரி, ஓகே. இந்த 11 வரையில செஞ்சுக்கிறக்குள்ள 11 ஆகுது. நாங்க இதை இன்ஸ்டால்லாண்டு நாளைக்கு ஒரு 1 hour செய்யறேன். ரொட்டேஷனல் மோஷன்ல 1 hour குறைச்சி இந்த பேப்பரை செய்யறதுக்குள்ள செஞ்சு எப்படி சரி 20 MCQ எங்களுக்கு முடிச்சுக்கொண்டுன்னு சொன்னா அடுத்த கிழமையாக்குள்ள எப்படி சரி இந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிடலும். ஸோ பெருநாளாண்டு வார அந்த இதுவும் சனிக்கிழமை அதுக்கு முன்னே சரி ஒரு கிளாஸை மாற்றிக்கொள்ளவாகிறேன். ஏன்னா அந்த டைம்ல செய்ய மேலங்களுக்கு கிளாஸ் இந்த சாட்டர்டே தானே வருமாய்க்கும், அது தெரியும் எங்களுக்கு. பட் வந்தா கஷ்டமாகறே. ஸோ அதுக்குள்ள மாதிரி நாங்கள் டைமையும் பார்த்துக்கொள்ளணும். ஸோ அப்போ நான் இதோட நிப்பட்டேன் பிள்ளைகள் என்றால் எனக்கு விளங்குற சஹார் டைம் அது இதெல்லாம் மீக்கிற சொட்டேன் அந்த எலும்போனம். ஸோ 11 ஆகுது. ஸோ நாளைக்கு இன்ஷால்லா 1 hour நான் செய்கிறேன் ரொட்டேஷனல் மோஷன்ல குறைச்சிட்டு டைம். சரி, ஓகே. எனக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணிட்டு போங்க பிள்ளைகள். இந்த இன்னைக்கு பார்த்ததெல்லாம் கிளியரா இல்லையா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஸ்பீட் ஓகே தானே? இது கிளியரா விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, குட். ஹரி, அப்ப இன்ஷால்லா நாளைக்கு இதை தொடர்ச்சியும் செய்யும் ரொட்டேஷனல் மோஷன் செய்யும். மார்னிங் இன்ஷால்லா கிளாஸ் 5:30 to 6:30 1 hour தான். அந்த அதுக்கு ஜாயின் ஆகும் இன்ஷால்லா. சரி, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.